أعوذ بالله من الشيطان الرجيم. من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனான அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மறுமை நாள் வரைக்கும் இந்த சத்திய பாதை பயணிப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை நல்லுள்ளங்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்ற இந்த புனிதமான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான மாதத்திலே புனிதமான நாளில் புனிதமான அந்த மாதத்தின் இறுதி பத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த உலகில் வாழுகின்ற பொழுது இஸ்லாம் எவையெல்லாம் ஹலால் என கூறி ஆகுமாக்கி இருக்கிறதோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தவிர்ந்து வாழும்படி ஒதுங்கி வாழும்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றதோ அந்த எச்சரிக்கை செய்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்தும் ஒதுங்கியும் வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்கள் அனைவருக்கும் உபதேசம் செய்தவனாக. அருமையான உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கண்ணியமான புனிதமான ஒரு மாதத்தின் இறுதிப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இறுதி பத்து சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த இறுதி பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இரவு நேர இபாதத்துக்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கின்றது என்பது சம்பந்தமாக ஒரு
சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். அருமையான சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹு தஆலா அவன் படைத்திருக்கின்ற இந்த 12 மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய மாதங்களில் நாங்கள் செய்கின்ற மாதிரி, நாங்கள் செய்கின்ற அந்த நடவடிக்கைகள், நாங்கள் செய்கின்ற இந்த உலக விடயங்கள், எங்களுடைய அந்த இறையச்சம் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றோம் என்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது நாங்கள் எவ்வாறு நோன்பை கடமையாக்கினோமோ அதே போல இந்த ரமலானை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கி இருப்பது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறலாம் என்பதற்காக வேண்டித்தான் இதை கடமையாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஏனைய 11 மாதங்களில் எங்களுடைய இறையச்சத்தில் குளறுபடிகள் இருந்திருக்கலாம், எங்களுடைய இறையச்சத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் இந்த இறையச்சத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அந்த வடிவத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு முன் சென்ற இந்த 20 நோன்பையும் நானும் நீங்களும் சரியான முறையில் பயன்படுத்தினோமா, அதை அழகான முறையில் நோன்பை நோற்று அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்துக்கள் செய்தோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆழ்மனதிலே அந்த விடயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு மாதம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏற்கனவே இந்த ஹதீஸ்கள் உங்களுக்கு பல முறை கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், அடிக்கடி அவர்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இறை விசுவாசிகளுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்திலே ஒரு நாளில் நோக்குகின்ற இறைவனுக்காக வேண்டி நோக்குகின்ற அந்த நோன்புக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான நன்மையை அடையாளப்படுத்துகின்றார்கள் என்றால், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்குகின்றாரோ, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபஅல்லாஹு வஜ்ஹஹு அன்நாரி 70 ஹரீஃபன், அல்லாஹ் தஆலா அவருக்கு 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரப்படுத்துகின்றான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் நோன்பு நோக்குகின்றாரோ அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா தூரப்படுத்துகின்றார் என்றால், இந்த ரமலானில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு கண்ணியத்தை, ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். இந்த மகத்துவத்தை நாங்கள் இந்த ரமலானிலே இரவு நேர பயான்களில் அல்லது ஜும்மாவுடைய பயான்களில் அல்லது விசேட பயான் நிகழ்ச்சிகளில் ரமலானுடைய சிறப்புகள் பலவாறு கேட்டிருப்போம். நாங்கள் கேட்ட அந்த உரைகள் எங்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா, எங்களுடைய இந்த ரமலான் மாதத்தில் அந்த இபாதத்துக்களை செய்வதற்கு அந்த உரைகள் ஆர்வமூட்டியதா, எங்களுடைய இறையச்சம் அது கூடி இருக்கிறதா, இந்த ரமலானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது எப்படி அருமையான உறவுகளே,
நாங்கள் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் இந்த 20 நோன்பை கழித்தோமோ இல்லையோ, இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்கினோமோ இல்லையோ, ரமலான் கால இந்த இரவு நேரத்தில் பல பகல் பொழுதுகளில் இறைவனுக்காக எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த இரவு அந்த பகல் நேரங்களில் அந்த நோன்பை நோற்றோமோ இல்லையோ, மீதியாக இருக்கின்ற அந்த 20 நோன்பு, அந்த 10 நோன்பதில் நானும் நீங்களும் எதை செய்ய போகின்றோம்? அருமையான உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, எங்களுக்கு அருளாக இறக்கி அருளப்பட்டிருக்கின்ற இந்த புனிதமான இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால், சூரா துஹானின் ஆரம்ப வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இந்த இறைவேதம், இந்த புனிதமான அல் குர்ஆன் தெளிவான ஒரு வேதமாகும். இதிலே சந்தேகம் கிடையாது. இதிலே மக்களுக்கு நன்மையையும் தீமையையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு தெளிவான வேதமாக இருக்கின்றது. அதை நாங்கள் எப்பொழுது இறக்கி அருளினோம் என்றால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, ஒரு கண்ணியமான ஒரு இரவிலே இதை நாங்கள் உங்களுக்கு இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணியமான அந்த மகத்துவமான அந்த இரவில் தான் இந்த அல் குர்ஆனை இறக்கி அருளினான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவிலே தான் எல்லா விடயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன என்பது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த இரவில், லைலத்துல் கத்ருடைய இரவில், அருமையான சகோதரர்களே, காது தாழ்த்தி நிதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி 10, ரமலான் மாதத்தின் கடைசி 10 அந்த அளவு பாக்கியமிக்க ஒரு 10, அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு 10, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய அந்த கண்ணியமான ஒரு 10ஆக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தின் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த இரவிலே தான் அனைத்து விடயங்களும் பிரித்து அறிவிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த வசனத்திற்கு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த வசனத்திற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த இரவிலே தான் எங்களுடைய அந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டோலையில் இருந்து பிரித்து சொல்லப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அடியானுடைய அந்த வாழ்க்கை வட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய இரவாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது. அந்த லைலத்துடைய கத்ருடைய இரவில் ஒரு அடியான் இபாதத் செய்யாமல் மிக நிதானமாக விளங்கிக் கொள்ளுங்கள் அருமையான உறவுகளை, நானும் நீங்களும் விழித்தெழுந்து அந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய, அந்த இரவை இபாதத் செய்யக்கூடிய மகத்துவமான ஒரு இரவு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்ற அந்த வசனத்திற்கு எப்படி விளக்கம் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு அடியான் தூங்குகின்றான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தனது விரிப்பை அவன் தூங்குவதற்காக சரி செய்கின்றான். தான் அடுத்த ரமலானில் மரணம் அடைந்து விடுவேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் அவன் தூங்குவதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற விடயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அடுத்த ரமலானில் அந்த மனிதன் மரணித்து விடுவான்,
ஆனால் அதை அந்த மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். அவனுடைய கலா கதிர் அதைத்தான் சொல்லுகின்றது. அருமையான சகோதரர்களே, இந்த கடைசி பத்தில் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றோம் என்றால் அடுத்த ரமலானில் நானோ அல்லது நீங்களோ யாரும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது என்பதைத்தான் இந்த ஆயத்துடைய வசனம் சொல்ல வருகின்றது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தின் இந்த கடைசி பத்தின், அதுவும் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இபாதத் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறான். அந்த கடைசி பத்தை நாங்கள் சர்வசாதாரணமாக ஏனைய நாட்களை கழிப்பது போன்று ஒரு முஃமின் கழித்துவிட முடியாது. அது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க முடியாது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை பார்க்கின்றோம். அதே போல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். எப்படி? ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி, மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். எப்படி என்றால், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் இந்த புனிதமான அல் குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் இறக்கி வைத்தோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், நபியே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்னவென்பது பற்றி உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கேட்கின்றான் என்றால், ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி அந்த விடயம் சம்பந்தமாக உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கேள்வி தொடுக்குகின்றான் என்றால், மகத்துவமான பாரிய ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்ல வருகின்றான் என்ற அர்த்தம். அருமையான சகோதரர்களே, நாங்கள் சூரா காரியாவிலே பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுவான், அல் காரியா மல் காரியா வமா அதுராக மல் காரியா. மறுமை நாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், திடுக்கிடுகின்ற அந்த செய்தி உமக்கு வந்ததா? திடுக்கிடுகின்ற அந்த செய்தி என்றால் செய்தி என்னவென்று உமக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்டு அல்லாஹ் தஆலா அதற்குரிய விடையையும் சொல்லி இருப்பான். அதே போல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் சொல்ல வருகின்ற பொழுது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் இதை நாங்கள் இறக்கி வைத்தோம். நபியே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு பற்றி உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். சுப்ஹானல்லாஹ், 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த ஒரு இரவு இந்த இரவு. அந்த இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். மலக்குமார்கள் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். வர்ரூஹ், அதே போல அந்த மலக்குமார்களோடு கண்ணியம் பொருந்திய மகத்துவமான அந்த மலக்குமார்களின் தலைவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் ஏனைய ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்விடமிருந்து வஹீயை கொண்டு வந்து கொடுத்த அந்த உத்தமர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே எல்லா மலக்குமார்களும் வானவர்களின் தலைவரான அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அந்த இரவிலே அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் அமைதியாக சாந்தமானதாக இருக்கும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அமைதியானதாக சாந்தமானதாக அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் எல்லா விடயங்களும் சாந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அது அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அந்த சாந்தி அந்த சமாதானம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, இந்த பூமி மலக்குமார்களால் சூழப்பட்டிருக்கும், மலக்குமார்களால் நிறைந்து வழிந்து காணப்படும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அருமையான சகோதரர்களே, அந்த அளவு கண்ணியமான ஒரு இரவு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இரவின் கடைசி பகுதியிலே அடிவானத்துக்கு இறங்குகிறான்.
ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் தஆலா இரவின் கடைசி பகுதியில் அடிவானத்திற்கு இறங்குகிறான். இறங்கி கேட்கின்றான், என்னிடத்தில் கேட்பதற்கு யாராக இருக்கின்றீர்களா? என்னிடத்தில் கேட்பதற்கு யாராவது இருக்கின்றீர்களா? கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் கேட்பதற்கு, என்னிடத்தில் வழங்குவதற்கு நிறைய இருக்கிறது. யாராவது இருக்கின்றீர்களா? கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு யாராவது இருக்கின்றீர்களா? மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இப்படி அடிவானத்திற்கு அல்லாஹ் தஆலா இறங்கி அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, அந்த அளவு கண்ணியமான ஒரு இரவாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நானும் நீங்களும் என்ன செய்ய போகின்றோம்? இபாதத்துக்கள் நிறைந்த இரவாக மாற்றி அமைக்கப் போகின்றோமா? அல்லது வளமை போன்று எங்களுடைய படுக்கைகள் எல்லாம் சரி செய்து நாங்கள் பேனையும் போட்டுவிட்டு அழகான முறையில் நிம்மதியான முறையில் உறங்குவதற்கு தயாராக இருக்க போகின்றோமா? அருமையான சகோதரர்களே, அந்த அளவுக்கு மோசமாக எமது நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் நின்று வணங்குவதற்கு சகோதரர்கள் கிடையாது. இமாமோடு சேர்த்து 4-5 பேர்கள் தான் நின்று தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் இந்த ரமலான் மாதத்தை அடைய செய்திருக்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்குவதன் மூலம் சிறப்பித்து கூறி காட்டியிருக்கிறான். எனவே இந்த ரமலான் மாதத்தின் இந்த கடைசி 10ஐயும் நானும் நீங்களும் சர்வ சாதாரணமாக கடந்துவிட முடியாது. இந்த ரமலான் மாதத்திலே அதுவும் கடைசி 10இல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இபாதத்துக்களை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர் நீங்கள் எதற்காக நின்று வணங்குகிறீர்கள்? எதற்காக நின்று வணங்குகிறீர்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அருமையான சகோதரர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாமனிதர் தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இரவு நேரத்தில் நின்று வணங்கி இருக்கிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய காலத்தின் முழுவாசி பகுதியின் பாவத்திலே செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இபாதத்துக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிந்தித்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரியவர்களாக நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். இந்த ரமலான் மாதத்தின் இறுதி 10இலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இபாதத்துக்கள், அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தின் இறுதி 10ஐ அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் அஷ்ர் ஷத்த மிஹ்ஸரஹு வஹியா லைலஹு வஐகவாஹு லஹு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10ஐ அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வேஷ்டியை இறுக்க கட்டிக் கொள்வார்களாம், தன்னுடைய சாரத்தை இறுக்க கட்டிக் கொள்வார்களாம். அதே போல வஹியா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள், இபாதத்தால் இரவை உயிர்ப்பிப்பார்கள். வஐகவாஹு லஹு, தனது குடும்பத்தையும் விழிக்க செய்ய வைத்திருப்பார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே,
இதற்கு இந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மிஹ்சரஹு தங்களுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்வதற்கு எதற்காக என்று சொன்னால் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். தன்னுடைய வேஷ்டி அடிக்கடி களைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய இபாதத்தை தான் அல்லாஹ்வுக்காக பயந்து இறையச்சத்தோடு அந்த இபாதத்தை நினைத்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இரவில் தூக்கம் மிகைக்காமல் இருப்பதற்காக வேண்டி அந்த வேஷ்டியை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தனது குடும்பத்தோடு தனது காலத்தை செலவழிக்காமல் இருப்பதற்காக வேண்டி மனைவிமார்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பதற்காக வேண்டி வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அல்லாஹ்வை தியானம் செய்வதிலே, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, அல்லாஹ்வுக்கு இஸ்திக்பார் செய்வதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி பத்தை அமைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தஹிது ஃபீ அஷ்ரில் அவாஹிரி மா லா இஜ்தஹிது ஃபீ கைரிஹி, அதாவது ரமதானின் கடைசி பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்வதற்கு முயற்சி செய்வார்களாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வேறு எந்த காலத்திலும் செய்யாத முயற்சி ரமதானின் இறுதி பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய இரவு நேரத்தின் இறுதி பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்காமலும் தனது குடும்பத்தோடு பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு நபிகளாருடைய கடைசி பத்து பள்ளியிலே தான் இருந்திருக்கிறது. அவர்கள் இஹ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருந்து இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறார்கள். அந்த வழிகளை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அருமையான சகோதரர்களே, நானும் நீங்களும் மாறாதவரை ஒரு பொழுதும் இந்த நன்மையை அடைந்து கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு நேரத்தின் ரமலான் மாதத்தின் இறுதி பத்தின் அந்த இரவு நேரத்திலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதிகம் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரமலானின் இறுதி பத்தில் நாங்கள் எதை ஓதுவது? நீங்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறீர்களே, நீங்கள் மகத்துவமான இரவு இருக்கின்றது என்று சொன்னீர்களே, அந்த இரவிலே நாங்கள் எதை ஓதுவது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை அதிகம் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த துஆ அந்த அளவு பாரிய ஒரு கருத்தை கொண்டிருக்கிற துஆ. அருமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த அளவு கண்ணியமான இரவு என்று சொல்லுகின்றோம், மகத்துவமான இரவு என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த இரவிலே ஓதக்கூடிய துஆவை சிறியதாக நபிகளார் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. சிறிய துஆவாக இருந்தாலும் ஆழமான கருத்தை கொண்டிருக்கிறது. அருமையான உறவுகளே, நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, பாவ மன்னிப்பை நீ விரும்புகிறாய், பாவ மன்னிப்பு கேட்பதை நீ விரும்புகிறாய். எனவே ஃபஅஃபு அன்னி, எனது பாவத்தை நீ மன்னித்து விடு, எனது பாவத்தை நீ மன்னித்து விடு என்பதாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த உத்தம மாமனிதர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தனது பாவங்களை மன்னிக்க இறைவனிடம் விலை கொடுக்க தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான உறவுகளே, நாங்கள் இந்த இறுதி பத்திலே எங்களுடைய இரவு நேரத்திலே இந்த இபாதத்துக்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, எங்களுடைய குடும்பமாக எங்களுடைய பிள்ளைகளோடு எங்களுடைய மனைவிமார்களோடு குடும்பமாக பள்ளியிலே வந்து இந்த இரவு நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற அந்த இரவு நேர வணக்கங்களை நின்று வணங்கக்கூடிய மக்களாக, எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அல் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக, அல் குர்ஆனை பற்றி சொல்லப்படுகின்ற விடயத்தை காதுகாட்டி கேட்கக்கூடிய மக்களாக, வல்லவன் ரஹ்மானிடத்தில் விலை கொடுக்க தேடக்கூடிய மக்களாக, அருமையான
அருமையான சகோதரர்களே, இறைவா, நாங்கள் ஏனைய காலங்களில் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம், நிறைய அநியாயங்கள் செய்திருக்கிறோம், இபாதத்திலே ஜீரோவாக இருந்திருக்கிறோம், தொழுகையை நிறைவேற்ற தவறி இருக்கிறோம். இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீ பொருந்திக் கொள்ளாவிட்டால், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால், எங்களுக்கு நீ அபிவிருத்தி செய்யாவிட்டால், எங்களுடைய மண்ணடைய வாழ்க்கையில் நீ ஈரேற்றம் தராவிட்டால் நாங்கள் எல்லாம் பாவியாகி விடுவோம் இறைவா என்ற பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான உறவுகளே, பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் அடுத்த ரமலானை சந்திப்போமா என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் அறிவான், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் வெளிச்சம். அருமையான உறவுகளே, நாங்கள் 20 நோன்பை கழித்திருக்கிறோம். எங்களில் எத்தனை பேர் இந்த ஜுஸ்வை முழுமையாக ஓதி இருக்கிறோம்? எங்களில் எத்தனை பேர் 20 ஜுஸ் வரை ஓதி இருக்கிறோம்? எங்களில் எத்தனை பேர் 10 ஜுஸ் வரை ஓதி இருக்கிறோம்? எங்களில் எத்தனை பேர் 5 ஜுஸ் வரை ஓதி இருக்கிறோம்? எங்களில் எத்தனையோ பேர் இந்த குர்ஆனை இன்னும் திறக்காமல் இருக்கிறோம்? எங்களில் எத்தனை பேர் குர்ஆனை இன்னும் திறக்காமல் இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கேட்பதை போல அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? குர்ஆனை நீங்கள் படித்து பாராயணம் செய்ய வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளத்தில் பூட்டி ஏதாவது போடப்பட்டிருக்கின்றதா என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். எனவே அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த நாட்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நாட்களாக, இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10ஐ உயிர்ப்பிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாற்றியவானாக. வா கிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.